பிறர் தரவாராயனும் நன்மொழியே. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமே இடானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல. இக்குறளுக்கான தெளிவுரை. விருப்ப வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றுபவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேசரி கிண்ட போகிறோம். ஓகே, போன வீடியோவில் நம்ம பூரி சுட்டுருந்தோம். அது நிறைய பேர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால இன்னும் ஒரு மினியேச்சர் வீடியோ பண்ணலாம். அதில் கேசரி பண்ணலாம், பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், பெருசாக நல்லா சுவையான கேசரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இப்போ பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெய் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், ஜீனி ஒரு கப், ரவா ஒரு கப், தண்ணி ஒரு செம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கேசரி பவுடர், கொஞ்சோண்டு இது கிஸ்மிஸ் பழம். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். தம்பி, தீப்பெட்டியை எதுக்குன்னே தீப்பெட்டி இப்படி சூப்பராக தம்பி. இனிமேல் நம்மளுக்கு தீப்பெட்டி வாங்குற காசு மிச்சம். தம்பியை கூப்பிட்டு சொடக்கு போட்டு வச்சுக்கலாம். ஆனால் மேஜிக்கே பண்ணியாச்சு, மேஜிக் பண்ணி சொடக்கு போட்டாச்சு. ஆமாம், இனிமேல் தம்பியை கூப்பிட்டு போய் சொடக்கு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி எடுத்து வச்சு சட்டி காயணும். ஓகே வியூவர்ஸ், நம்ம அந்த சட்டி சூடாயிடுச்சு. சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் நம்ம போட்டு வறுத்தரலாம். நெய்யில் போட்டு வறுத்தரலாம். இது என்ன வரமாட்டிருக்கு? அந்த வருது 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 வருது. ஓகே, நம்ம இதை நெய் உருகட்டும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்கு. நெய் ஊறினதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழத்தை நல்லா சூடாயிடுச்சானா? சூடாயிடுச்சு, அதனால் டக்குன்னு உருகிட்டு இருக்கு. அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் போட்டு அப்புறமா வறுத்துத்தரலாம். வாவ், சூப்பராக நெய் வாசனை சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம முதல்ல கிஸ்மிஸ் பழத்தை போட்டு விடலாம். அடுத்து முந்திரி போட்டு விடலாம். உரலில் வச்சுருக்கோம். அப்படியே போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா பொரிஞ்சு நல்லா வேறு கலரில் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் ரவையை கிண்டிடலாம். சரி சரி, நல்லா சூடாயிருச்சு. இதே இதில் ரவையை கொட்டிடலாம். நல்லா கொட்டியாச்சு. இதே நெய்யில் ரவையை கொட்டியாச்சு, வறுத்துக்குருவோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறலாம். நெய்யை ஊற்றிடலாம். இப்போ நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கேசரி பவுடரை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ரவையை போட்டுடலாம். கலர் வந்துருச்சு. கேசரி பண்ணியாச்சு.
ஆஹா வந்துருச்சு பதத்துக்கு வந்துருச்சு. ஓகே நம்ம வந்து அப்படியே கிண்டியாச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை பால் எடுத்து போடு. பதத்துக்கு வந்துருச்சு. நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் பார்த்து நெய் ஓகே நெய்யை அப்படி ஊற்றியாச்சு. கரெக்டாக வரும். நான் கூட நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சேன். பற்றிடும் அப்படியே கிண்ட ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகே இப்போ வந்து நம்ம சீனி அப்படியே கொட்டிடலாம். பார்த்து வாவ், அழகான கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அடுப்பு தான் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், அப்படியே பதத்துக்கு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. ஓகே நம்ம வந்து அழகாக செஞ்சாச்சு. நம்ம இதை வந்து இப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். அந்த பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம். அதீஸ் வந்து அப்படியே விளையாட ஓடிட்டான். ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இதான் நிஜமாலே சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்டா நம்ப மாட்டாங்கடா போகிறாங்க நம்ம செஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.